ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம்னா ரூப்பில் பைப் வைக்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரூப்பில் ஏற்கனவே வந்து 2-3 வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ வேறு ஒரு வீட்டில் பைப் வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன். இது வந்து இப்போ இந்த சென்டரில் காட்டுற பார்த்தீங்களா, இது வந்து ஏற்கனவே ஒரு வெளிநாட்டு மாடலில் போட்டது. அந்த பைப்பு தான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இது வந்து தெரியாதவங்களுக்கு மட்டும் நான் எப்படி ரூப்பில் பைப் வைக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறேன். இந்த வீடியோ கிளிக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த தெரியாதவங்க எப்படி பைப் வைக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த ஒரு புது எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் வராங்க, நான் எப்படி ரூப்பில் பைப் வைக்கிறதுன்னு தெரியலைங்க அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு எடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே ரூப் வந்து பார்த்துட்டு கீழே போயிட்டு எந்த ரூமில் ஹால் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, சன்சைடு அந்த ஸ்லாப் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி வாங்க. எது பெட்ரூமு எது ஹால்னால் அப்புறம் தெரியும். மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு நேராக வந்து கம்பி கட்டியிருப்பாங்க, இல்லைனா செவுரு இருக்கும். சரிங்களா, ஒரு இடத்துல செவுரு இருக்கும், ஒரு இடத்துல கம்பி இருக்கும். இல்லைனா அப்படி இல்லை ப்ளைனாக இருக்குது அப்படின்னா கீழே வந்து அளந்துட்டு வந்துடுங்க. எது செவுத்து அளந்துட்டு வந்துடுங்க, சன்சைடு கழிச்சிட்டு எல்லாத்தையும் அளந்துட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெரியும், எல்லாம் பைப் போட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். சரிங்களா, இது ஹாலு தான். இப்போ 3 ஃபேன் பாக்ஸ் இருக்குது, இது ஹாலு. சரிங்களா, இந்தாண்ட பக்கத்தில் வச்சு சும்மா அது எம்டி ஃபேன் பாக்ஸ் எதுக்குன்னா ஊஞ்சல் கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. 4 மூலைக்கும் ஸ்பாட் லைட் வச்சுருக்கேன். இது வந்து மெயின் இங்கே இறக்கி இருக்குது. அடுத்து வந்து இது இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்தாண்ட மெயின், இந்தாண்டையும் மெயின் இருக்குது. சரிங்களா, இது வந்து இது வந்து இது வைக்கிறது நார்மலாக எம்சிபி பாக்ஸ் வைக்கிறது, அங்கே வந்து மெயின் போர்டு வைக்கிறது, இது மீட்ரு போர்டு வைக்கிறது. சரிங்களா, இப்போ பார்க்குறது வந்து இது. இப்போ நான் நார்மலாக உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, இதில் எது பெட்ரூம் எது ஹால்னு நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஏன்னா இது ஃபுல்லாக இப்படி ப்ளைனாக இருக்கிறதுனால சொல்லி புரிய முடியாது. நான் நார்மலாக ஒரு பெட்ரூமுக்கு எப்படி இது சுவிட்ச் மேலே பைப் வைக்கிறது, ஹாலுக்கு எப்படி பைப் வைக்கிறது அப்படிங்கிறது தான். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் எடுத்துங்க. பெட்ரூமில் சன்சைடு கீழே அறுக்காலையும் பார்த்துருந்துருப்பீங்க. சன்சைடு உங்களுக்கு தெரியும். பெட்ரூமில் என்ன பண்ணுங்க, 4 மூலைக்கு அப்படியே சென்டரை கனெக்ட் பண்ணுங்கள். அந்த சன்சைடை கழிச்சிட்டு, சன்சைடு 1.5 அடி இருக்கும், அந்த 1.5 அடி கழிச்சிட்டு 2 பக்கம் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, அந்த ஒரு பக்கம் லெஸ் பண்ணிவிட்டு மீதி சென்டர் பண்ணுங்கள். மீதி சென்டர் பண்ணிவிட்டு அதில் நேராக ஒரு ஃபேன் பாக்ஸ் வைங்க. ஃபேன் பாக்ஸ் வச்சுட்டு 4 மூலைக்கு 4 பைப் இறக்குங்க. அதில் மொத்தம் 3 பக்கம் முக்கால் பைப்பு, ஒரு பக்கம் மட்டும் ஒரிஞ்சு பைப்பு. எந்த ஒரு பக்கம்னா அந்த சுவிட்ச் பாக்ஸ் எங்கே வைக்கிறீங்க, இதில் கதவு ஓரமாக வைப்பீங்க. கதவு ஓரமாக வைக்கிறதுல மட்டும் சுவிட்ச் பாக்ஸில் மட்டும் ஒரிஞ்சு பைப் இறக்கிடுங்க. அந்த ஒரிஞ்சு பைப் இறக்கிறதுலேருந்து டேரெக்டாக எங்கே எம்சிபி பாக்ஸ் வைக்கிறீங்களோ அங்கே ஒரு பைப்பு, அந்த ஒரிஞ்சு பைப் இறக்கிற இடத்துலேருந்து டேரெக்டாக எம்சிபி பாக்ஸ் இடத்துக்கு ஒரு ஒரிஞ்சு பைப்பு. இது முடிஞ்சிங்களா? திரும்ப இதிலேருந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருந்தால் அட்டாச் பாத்ரூமுக்கு நமக்கு சுவிட்ச் வைக்கிறோம் அப்படின்னா அங்கே ஒரு முக்கால் பைப் போடலாம். இல்லை அந்த பெட்ரூம்லேருந்தே நம்ம சுவிட்ச் வரும் அப்படின்னா பெட்ரூமில் தான் சுவிட்ச் வரும். அது அந்த பெட் சுவிட்சுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம தான் 3 பக்கமாக இறக்கிறீங்களா, அதில் ஏதாவது ஒரு லைனை கொண்டு போய் நமக்கு விட்டுக்கலாம். அதனால் தப்பு கிடையாது. சரிங்களா, அப்படி பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம பெட்ரூமில் வந்து ஒரே ஒரு லைட்டு மட்டும் தான் வைக்க போகிறோம். ஒரு லைட்டு, அதுலேயும் ஒரு 3 மூலைக்கு 4 மூலைக்கு இறக்கி விட்டுருங்க பைப்பு. ஏன்னா ஒரு பக்கம் ஹீட்ரு வரும், ஒரு பக்கம் இது வரும். 4 மூலைக்கு இறக்கிட்டு ஹீட்ரு வைக்கிற இப்போலாம் எல்லா வீட்லையும் ஹீட்ரு வைக்கிறாங்க. அந்த ஹீட்ரு எங்கே வைக்கிறீங்களோ அங்கேருந்து மெயின் போர்டுக்கு ஒரு சர்க்யூட்டு, எங்கே எம்சிபி பாக்ஸுக்கு, அதாவது பெட்ரூமில் இப்போ அட்டாச் பாத்ரூம் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து. சரிங்களா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏசிக்கு தனியாக பாக்ஸ், அதாவது பெட்ரூம்லேருந்து ஏசிக்கு தனியாக ஒரு மொத்தம் 3 பைப் போகணும். ஒன்று லைனுக்கு, எதுக்கு சுவிட்ச் போர்டு லைனுக்கு ஒரு பைப்பு போகணும் எம்சிபிலேருந்து. அடுத்து வந்து ஏசி எந்த பக்கம் வைக்கிறேன்னு பார்த்துட்டு ஏசிலேருந்து ஒரு பைப்பு அங்கே போகணும். ஹீட்ரு அட்டாச் பாத்ரூம் இருந்தால் ஹீட்டருக்கு ஒரு பைப்பு. மொத்தம் 3 பைப்பு இங்கேருந்து முக்கால் பைப்பு கொண்டு போய் விடுங்க. முக்கால் பைப்பு விட்டால் போதும், ஒரிஞ்சு பைப்புலாம் விடணும் அவசியம் கிடையாது. சரிங்களா, ஏன்னா செலவு ஒரு வீட்டுக்காரங்களுக்கு வீடெல்லாம் கஷ்டப்பட்டு தான் கட்டுவாங்க. அதனால் செலவு எல்லாத்தையும் வைக்காதீங்க. ஒரிஞ்சு பைப் போடலாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க ஒரிஞ்சு பைப் தான் போடணும், முக்கால் பைப் போட்டால் போதும். நம்ம ஃப்ரீயாக தானே ஒயர் வைக்க போகிறோம், 3 ஒயர் தான் எடுக்க போகிறோம். பேஸு, நியூட்ரலு, இது பாடி எர்த்து. அப்புறம் இந்த மெயின் லைனில் இருக்கிறதுல மட்டும் யூபிஎஸ் ஒயர் ஒன்று வைக்க போகிறோம். 4 ஒயர், அது ஃப்ரீயாக வரும். சரிங்களா, அதே போல் தான் ஹாலாக இருந்தால் ஹாலு அளந்துக்கிட்டு ஒரு 3 ஃபேன் பாக்ஸ் வைங்க. ஹால்லாம் சென்டர் 2 பக்கம் ஃபேன் போடுவாங்க, சென்டரில் ஒரு கொத்து லைட்டு போடலாம். அது எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். அதே போல் எத்தனை பாக்ஸ் வைங்களோ அந்தந்த லைனுக்கு எங்கெங்கே இறக்க முடியுமோ எல்லா இடத்தையும் சுற்றியும் இறக்கி வைங்க. சரிங்களா, நாளைக்கு இது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அதில் ஒயர் அந்த வழியாக ஏற்றுக்கலாம். அதாவது இதில் என்ன மெயின் விஷயம்னா, மேலே பைப் வைக்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எலக்ட்ரிஷனோட மெயின் விஷயம். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பைப்பு மேலே சரியாக வைக்க முடியாமல் இங்கேருந்து காடி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உடைக்கிறது, இங்கே உடைக்கிறது, கீழே போயிட்டு உடச்சிட்டு சுற்றி எடுத்து உடச்சிட்டு கிடக்கிறது, செவுத்து அதறிக்கிட்டு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். முதல்ல பைப்பு வைக்கிறோம் அப்படின்னா தெளிவாக மேலே வந்து அழகாக வைக்கணும். நீ கரெக்டாக பார்த்துட்டு இதை மார்க் பண்ணி இது தான் வைக்கணும். சரிங்களா, அப்புறம் இதில் இருக்குது. நான் ஏற்கனவே பழைய வீடியோ போட்டு அதில் டயக்ராம் போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா, அந்த வீடியோ லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு, இந்த வீடியோக்கு லிங்க்கில். சப்போஸ் அதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன், டயக்ராம் போட்டு இது பெட்ரூம் இது ஹால்னு காட்டியிருப்பேன். இதில் வந்து உங்களுக்கு காட்ட முடியாது, ஏன்னா சீலிங்கில் வந்து எப்பவுமே காட்ட முடியாது. இப்போ நீங்கள் நேரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காட்டலாம். இல்லை அப்படி இல்லைனா கீழே எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அன்டைம் இல்லாமல் எந்த டைம் வேணால் கூப்பிடுங்க. நான் சீலிங்கில் பைப் வைக்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் அதுக்கு தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா, இப்போ எப்படி சொல்கிறேன்னா அதில் தான் புரியும். பட் இதில் என்னென்னா சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க, இதெல்லாம் என்ன குழப்பறான், வீடியோ போட்டு குழப்பறான் அப்படி இப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. நான் தெரியாதவங்களுக்கு மட்டும் தான் சொல்லி புரிய வைக்கிறேன், இப்படி பண்ணணும் போகணுங்கிறது. எந்தெந்த ஸ்பாட் லைட் வைக்கணும், எங்கெங்கே வைக்கணும் நான் சொல்லி புரிய வைக்கிறேன். சரிங்களா, மோஸ்ட்லி வந்து ஒரு ஹாலில் ஒரு 4 மூலைக்கு ஸ்பாட் லைட் வைக்கலாம். அதெல்லாம் ஃபேன் பாக்ஸ்லேருந்து லிங்க் கொடுத்துங்க பாருங்கள். இதில் கொடுத்துருப்போம் பாருங்கள், இதிலே உங்களுக்கு தெரியும். அந்த ஃபேன் பாக்ஸ்லேருந்து வளைச்சி கொடுத்துருப்போம் பாருங்கள்.
அதுமாரி கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து வெளிநாட்டு மாடலில் ஒருத்தர் வந்து கேட்டதுனால இந்த ஒரே ஒரு ரூம் மட்டும் கீழே பாருங்க அவங்களே டிசைன் பண்ணிட்டாங்க. அந்த டிசைன் பண்ணல வெளிநாட்டு மாடலில் வந்து அவங்களுக்கு லைட் வச்சு கொடுத்தது. இவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம்.